ஏசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? இந்த யாவேராக சீரீஸோட டே 16க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோமப்பா, நான் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல மேய்ப்பனாய் எங்கள் வாழ்க்கையில இருந்து எங்களை அற்புதமாய் நடத்துகிற உடைய கிருபைக்கு அமைக்க நன்றி. இந்த நாளிலும் எங்களோடு பேசுங்க. எங்கள் சூழ்நிலை மாறத்தக்கதா, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்விலை மாற்றங்கள், சமாதானம், சந்தோஷம் உண்டாகத்தக்கதாய் நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் சாமி, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய மேய்ப்பர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எனக்காக தன்னை தந்த மேய்ப்பன். நமக்காக அவரை தந்த மேய்ப்பன். பார்த்திருக்கீங்களா? நம்ம செய்த பாவங்கள் நிமித்தமாய் நம்ம அனுபவிக்க வேண்டிய தண்டனையை நமக்காய் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில தன்னுடைய உயிரை ஈந்து நம்மை மீட்டு கொண்டவர். பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்து நம்மை மீட்டு அனுதினமும் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை பாதுகாத்து நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பன். அவர் அந்த பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்ததோட ரீசனே நம்மை மீட்டுக்கொள்ளும்படியே. நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும், நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த ஒரே காரணத்திற்காக தான் பாவ வாழ்விலிருந்து நம்மளை மீட்டு அவரோடு சேர்த்து கொண்டு நமக்கு அற்புதமான சமாதானம், சந்தோஷம் நிறைந்த வாழ்வை தருவதற்காய் தன்னையே ஈந்த ஒரு நல்ல மேய்ப்பன் தான். எந்த உறவுகள் நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் அவர்களை கொடுத்து நம்மளை மீட்கிறது கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன் மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தன்னை தந்து நம்மளை மீட்டு கொண்டவர். அவரு நமக்காய் நம்மையே யோசித்து கொண்டு இருக்கிற தேவன், நம்மையே யோசித்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன், நமக்காகவே காரியங்களை திருப்பி கொண்டிருக்கிற நல்ல மேய்ப்பன். இவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதுனால நாம் செழித்திருக்கிறோம், நாம் சமாதானத்தோடு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க சமாதானத்தை அனுபவிக்கிறீங்களா இல்லையா? அப்படின்னா அந்த இயேசு கிட்ட இணைந்து வாங்க. இந்த இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமானவர் அல்ல. நம் மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் அவர் தந்தையா இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். நம்ம எல்லாரையும் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன், நல்ல மேய்ப்பன் தான் இந்த இயேசு கிறிஸ்து. நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களையும் அவர் நேசிக்கிறார். உங்களுக்காகவும், உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் சாபங்களுக்காக, சிலதுல இருந்து எதனால எனக்கு இந்த பிரச்சனைன்னு தெரியல, இதுல சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதுல இருந்து வெளியிலே வர முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கிற ஒரு இயேசு, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த உலகத்துல கொடுக்க முடியாத அந்த அற்புதமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த இயேசு பக்கத்துல வாங்க, இணைந்து கொள்ளுங்க. நீங்க கிறிஸ்டியனா, ஆனா இயேசு கூட ரிலேஷன்ஷிப்ல எங்க, இயேசுனா எனக்கு தெரியும், ஆனா இயேசுக்கும் எனக்கும் தனிப்பட்ட உறவு அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் ரைட் டைம் அவரோடு இணைந்து கொள்வோம். அவரோடு பேசி பாருங்களேன், உங்களுக்கு வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு பரிபூர்ண சமாதானம், சந்தோஷத்தையும் அவர் கொடுக்க முடியும். உங்க வாழ்க்கையை அவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்களேன். அவர் அதை அழகாய் மாற்றுகிற தேவன். அற்புதமாய் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இந்த இயேசு உங்களுக்காக, எனக்காக தன்னுடைய ஜீவனை தந்து நம்மை மீட்டுக்கொண்ட அந்த இயேசு உங்களை மீட்டுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அழகாக்க அவர் காத்திருக்கிறார். அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. நீர் எங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. மோடு இணைந்து நடப்பது எவ்வளவு ஆனந்தம் ஆண்டவரே. இதை ஒவ்வொருவரும் அனுபவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. மோடு இணைந்து நடக்கிற அனுபவம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். மோடு இருக்கிற உறவை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை புதிதாய் கேட்கிற நபர்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களையும் நீர் நேசிக்கிறீரே, அதற்காக நன்றி. அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். நீர் கொடுக்கிற ஆறுதல் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் சுவாமி, ஆமென். 2.5 மிஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் சொல்ல மறந்துடாதீங்க. God bless you all.